Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டுல சார் நிறைய ஆடியோ கொடுத்திருக்காங்க. மெயினா வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து நல்லா தெளிவாவே விளக்கமா கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படினு நிறைய क्वेश्चंसும் நிறைய மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே சார் வந்து ரொம்பவே கிளியரா வந்து ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அந்த ஆடியோ ஃபுல்லா கேட்டுட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து இனிமே வந்து YouTubeல வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நிறைய வந்து தப்பா பண்ணிருக்கலாம். இந்த டைட்டில்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது நம்ம டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைட்டில்னு இருக்கும். அங்க உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்ன கொடுக்கலாம், அங்க உள்ள டைட்டில்ல என்ன கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து கிளியராவே சொல்லிருக்காங்க. அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம YouTube சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய டைட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அங்க வந்து நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நம்ம என்ன வீடியோ வந்து அப்லோட் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்ல உள்ள டிஸ்கிரிப்ஷனை தான் வந்து அந்த இடத்துல நம்ம டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த லிங்க் எடுத்து வந்து போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோவில் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்பான்சர் கண்டென்ட்டுக்கு மட்டும் வந்து வாய்ஸ் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் அந்த நோட்டீஸ் போர்டில் உள்ள அந்த ஆடியோலாம் கேட்டுட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து வீடியோ போட்டு அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு, அனுப்பியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாருக்கெல்லாம் வந்து அனுப்பியிருக்கோங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. இது வந்து நேற்று வந்து வித்ரா போனவங்களுடைய ரிப்போர்ட்டு. அதாவது அவங்க ப்ரூஃபை வந்து அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் அவங்க ப்ரூஃப் வரல அப்படின்னாலே அவங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வித்ரா வந்திருக்கோ அவங்க கரெக்டாக கவனமாக வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரூஃபை எடுத்து கமாண்டருக்கு வந்து சென்ட் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் வந்து போட சொல்லுங்கள். அதை வந்து மறந்துடாதீங்க. அவங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா பின்னாடி வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்கங்கிறது இது ஃபுல்லாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கள் ஸ்டாஃப் ஐடி உங்கள் நேம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கரெக்டாக போய் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வரலேண்டாலும் அது வந்து அமௌண்ட் வந்து வரலை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த நோட்டீஸ் போர்ட்லேயே சார் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அந்த ப்ரூஃபை வந்து எடுத்து போடணும் நெட் பேங்கிங் மூலயமா அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோவெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வரலைன்னா அதே மாதிரி நீங்கள் மெயில் பண்ணலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜில் வெல்கம் பேஜில் வந்து அமௌண்ட் கிரெடிட்டட் இன்ஃபோ அப்படின்னு வரும். யாருக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சோ அவங்களுக்கு அந்த மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெயில் அட்ரஸ் இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா மெயில் பண்ணணும்னு சார் வந்து ஆடியோவில் கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு கிளியராக தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேங்க்கில் வெல்கம் பேஜில் எல்லாத்துலேயும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரூஃபை வந்து கமாண்டருக்கு கொடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ குரூப்பில் போட சொல்லுங்கள். நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க. நிறைய மெம்பர்ஸோட ஸ்டாஃப் ஐடி நேம் எல்லாம் இருக்குது. எல்லாமே வந்து நியூ மெம்பர்ஸுக்கு தான் இப்போ போட்டிருக்காங்க. ஓல்டு மெம்பருக்கு வந்து போட இன்னும் ஆரம்பிக்கலை. அதை எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நோட்டீஸ் போர்டில் உள்ள ஆடியோவை வந்து மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ.